கால ரயில்ல வர்றானா ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்ப சொல்லியிருக்கிறான். அப்படியா? என் பொண்ணு நாளை காலையில வராளா? ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்ப சொல்லிருக்காளா? ஏண்டா பேசாம இருக்கேன், வண்டி அனுப்புறோம்னு உடனே பயத்தை கொடுத்துட்டு வா. ஆமா, இப்பவே கட்டு சொத்தோட புறப்பட்டா தானே நாளை காலையிலயாவது ஸ்டேஷனுக்கு போய் சேரலாம். வச்சிருக்கீங்களே பில்லு வண்டி, சந்தைக்கு சரக்கேற்றி அனுப்புற மாதிரி. இதுக்கு தான் ஒரு கார் வாங்குங்கன்னு தரையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? கார் இருந்தா நானே போய் தங்கச்சியை கூட்டிட்டு வரலாம்ல. டேடே வாங்கலாண்டா. என் பொண்ணு வந்து பார்த்து அவளுக்கு என்ன கார் பிடிக்குதோ அதையே வாங்குவோம். முதல்ல நீ போய் நம்ம ஆட்கள் எல்லாம் விட்டு ரோட்டெல்லாம் சுத்தப்பட்டு சொல்லு. வர்ற வழியில ஒரே கல்லு முள்ளுமா கிடக்கு. ஏன்டா நிக்கிற? போ. சரிப்பா. நமது மதிப்புக்குரிய புளிஞ்சேரி இளவரசி தன்னுடைய தந்த காலடிகளை இந்த புளிஞ்சேரி பிளாட்பாரத்தில் பதிக்கிறார்கள். Will you kindly stand for a pose? பன்னியாரின் பட்டத்து இளவரசியே, your மாட்டு வண்டி will be waiting for you. போய் ஏறி அமருங்கள். My dear naughty girl, இப்படி நின்னீங்கன்னா your புகை வண்டி will leave without you. நீங்களும் போய் ஏறுங்க. சரிதான், போடி. கல்யாணம் நிச்சயமான உடனே லெட்டர் போடு. நாங்க நேர்ல வந்து பார்த்து தான் மாப்பிள்ளை அப்ரூவ் பண்ணுவோம். தெரிஞ்சுதா? ஏண்டி? சரிடி, ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாத. எனக்கும் சேர்த்துதான் உனக்கு இருக்க. உடம்பு எப்படி இருக்கு? திமிரா? ஆமா, நீ பிரியாணி செஞ்சு போட்டில்ல, அந்த திமிரு. ஷட் அப். மரியாதையா பேசு. நீ மரியாதையா பேசுமா. டா, பொட்டி படுக்கையில எடுத்து வண்டியில வை. சரி. கொஞ்சம் முன்னால வா. ஏன்? பின்பாரம் ஜாஸ்தி. அடி கொஞ்சம் பின்னால போ. ஏன்? முன்பாரம் ஜாஸ்தி. சரி சரி, சீக்கிரம் போ. இடியட், பாத்து ஓட்டு. பண்றது பெட்டி நீ தானே வச்சிருந்த. என் ட்ரெஸ் எல்லாம் நாசமா போச்சு. உங்க அப்பா நான் வாங்கி கொடுப்பான். அறிவு கட்டவனே. ஏய், வண்டி வண்டி. அடியதாப்பட்டுதாம்மா? எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? வண்டி எங்கேயாவது குடசாந்துருச்சா? ஏமா அழுவுற? எவன்மா? சொல்லிட்டாரு இல்ல, அழுதுட்டு சொல்லு. ஏண்டி குழந்தை போய் மிரட்டுற? பாவம் அதே பயந்து போய் வந்திருக்கு. நீ சொல்லுடா கண்ணு. அந்த வண்டிக்காரன் சக்கரத்துல கடகடான்னு குச்சியை கொடுத்து மாட்டு வாழை புடிச்சு முறுக்கி வண்டிய காடு மெடலாம் வரட்டி என்ன சேத்துல தள்ளி என் ட்ரெஸ் எல்லாம். அண்ணா அண்ணா, அந்த அயோக்கியனை சும்மா விடக்கூடாது. அவன் என்ன கொன்னுட பார்த்தான் தெரியும்.
அவ்வளவு துணிச்சல் அவனுக்கு. அவனை இன்னைக்கு தீர்த்து கட்டிடுறேன். அவன் நெஞ்ச புலந்துடுறேன். டேய் நிறுத்துடா. இவ்வளவு ரோஷப்படுறவன் நீ இல்லடா ஸ்டேஷன் போய் அவளை கூட்டிட்டு வந்திருக்கணும். காலையில எழுப்பி விட்டா எவனையாவது போக சொல்லணும் பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு ஆத்திரப்பட்ட பூனை கழனி பானையை தாண்டி குச்ச மாதிரி குதிக்கிறிய. அவன் செஞ்சுதான் இவன் சொன்னா. இவன் என்ன செஞ்சான் நீ கேட்டியா? நீ ஏதாவது சொன்னியாம்மா? ஐயோ நான் ஒண்ணுமே சொல்லலப்பா. நீ ஒண்ணுமே சொல்லாம உன்னை சேத்துல தள்ளுறதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ ஏதாவது சொல்லிருப்ப. வண்டியில தலை அடிச்சது இடியட்னு சொன்னேன். பெட்டி சேத்துல கவுந்தது. அறிவு கெட்டவனே உங்க அப்பா நான் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான் சொன்னேன். துணிச்சலா தான் கேட்டிருக்கா. பாத்தியாடா போதாது. இப்படி கேட்டா எந்த ஆம்பளை கோவம் வராது. அதுலயும் அவன் ரோஷக்காரன். வாயை கொடுத்தா வாங்கிதான் கட்டிக்கணும். பொண்ணா பிறந்தவளுக்கு வாயடக்கம் வேணும். நீ வாயை மூடிட்டு நீங்க என் வாயதான் அடக்குவீங்க. ஐயா கண்ணு பாத்தியாடா? நம்பி அனுப்புறதுக்கு உன் மகன் நடந்துகிட்ட லட்சணத்தை பாத்தியா? அப்பா அவனை உடனே கூப்பிட்டு விசாரிச்சு தண்டிச்சு அதுக்கப்புறம் தான் வேலையை விட்டு நீக்கணும். இனிமே இந்த வீட்டுல அவன் வேலைக்கு இருக்க கூடாது. இல்லன்னா நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் ஹாஸ்டல்ல இருந்துருவேன். எனக்கு இங்க பயமா இருக்கு. அவனை வேலையை விட்டு நீக்கிறதுன்னா எனக்கு பயமா இருக்குமா? அவனை வளைச்சு உள்ள போடுறதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கேன். மறுபடியும் அவனை வெளியே விட்டுட்டேன்னா இதுவரைக்கும் நான் பட்ட கட்டத்துக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும். அதுக்காக அவனை இப்படி விட்டுட சொல்றீங்களா? அவனை உள்ள வச்சுக்கிட்டு தாண்டா புத்தி போட்டணும். நீ கவலைப்படாதம்மா. நான் அவனை கேட்காம இருப்பனா? முதல்ல வந்த கலப்பு தீர இட்லி சூடா இருக்கு, போய் சாப்பிடுமா போ. அதுக்கு முன்னால இந்த துணியெல்லாம் தண்ணியில ஊற வச்சு குளிச்சிட்டு வா. சேர காஞ்சி இறுகிட போகுது. ஏண்டா மாணிக்கம், உன்னை யோகியன்னு நம்பித்தானே அழைச்சிட்டு வர சொன்னாங்க. நீ அவங்க மேல சேத்த பூசல. உன்னை பத்தி பெருமையா சொல்லி வச்சிருந்தேன் இல்ல, என் முகத்துலதான் கரிய பூச்சிட்டேன். இதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏண்டா நீ மத்தவங்கள்ட்ட தான் ஏருக்கு மாறா நடந்துக்கிற. ஒரு பொம்பளை பிள்ளை கிட்டயாவது கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க வேண்டாம்? மரியாதை ரெண்டு பக்கம் இருக்க வேண்டாமா? ஏய் இதெல்லாம் ஒன்னால தானே சேராச்சு. இந்த நீயே துவைச்சு போடு. நீ என் பொண்டாட்டியா? உனக்கு நான் சேர துவச்சு போட? அம்மா 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 அம்மாடி, நீ ஏமா அழுகுற? அவன் கிடக்கிறம்மா தடி பையன். நான் தோச்சு போடுறேம்மா. சிட்டுக்குரு
வரப்பு. போகிறதா இருந்தா அப்படி சுத்தி போ. நான் போற வழியில நீ தான் குறுக்க உட்கார்ந்துகிட்டு இருக்க. நேர் வழியை விட்டுட்டு நீதான் என் வழியில குறுக்க வர்ற. நான் இப்படித்தான் போகணும். அப்படின்னா கொஞ்சம் நில்லு, வேலை முடியட்டும். நீ என்ன குத்துறவா போடுற? படிச்ச முட்டாள் புத்தி இருக்க உனக்கு. செருப்பு காலோட நட்ட வயல மிதிக்கிறிய. உனக்கு என்ன தெரியும்? இடுப்பு விண்ணு விண்ணுன்னு தெரிக்க, நடுமுதுகுல தோல் உயிரை மாதிரி உச்சி வயல் சுள்ளு நெரிக்க, நீயும் குளிஞ்செலும்பு நட்டிருந்தீன்னா உனக்கு கஷ்டம் தெரியும். நான் ஏன் நடவு நடணும்? எங்க அப்பா போடுற பிச்சை நெல்ல வாங்கிட்டு அதை செய்யறதுக்கு தான் உங்க கூலி பட்டாளம் இருக்கேன். இந்த கூலி பட்டாளம் வேலை செய்யலன்னா உங்க கூட்டமே நடுத்தருவுக்கு போய் சங்கரா போட வேண்டியதான். நாங்க ஏன் சங்கரா போடணும்? எங்க அப்பா தான் 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நாங்க நிலத்தெல்லாம் தரிசா போட்டுட்டோம்னா உங்க பட்டாளம் தான் ஊர் ஊரா போய் சங்கரா சங்கரா போடணும். இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க கொட்டத்தை அடக்கதான் எங்க பாட்ட உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்துட்டானே. ஆனா அந்த சட்டத்தையும் ஏமாத்தி பட்டாளர்லாம் வேற பேர்ல மாத்திட்டு அந்த உரிமையை மட்டும் நீங்க அனுபவிக்கிறீங்க பாருங்க. ஏன் பேச மாட்டீங்க? ஒரு வண்டி மாட்டு வேலை, இத தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு, ஏற்கனவே உங்க வர்க்கத்துக்கு கண்ணு தெரியாது, இதுல கலக்க நாடிகள் வேற. இது எங்க நிலம். நான் நல்லா மிதிப்பேன். இன்னும் 4 பேர் போட்டிக்கு வந்து மிதிக்க சொல்லுவேன். ஐயோ என்ன நல்லா குத்தட்டும், ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, இந்த பயிரெல்லாம் பூமி தாயோட குழந்தைங்க. நீ அது தலை மேல காய் வச்சோன்னு தாய்க்கே தாங்கல, கூலி கொடுத்துட்டா. நாத்த மிதிக்கிறது நீ தின்ற சோத்த மிதிக்கிற மாதிரி. காலகாலத்துல வீட்டு பக்கம் போ, பாம்பு பள்ளி புடுங்கி தொலைக்க போகுது. ஆடு நின்று வாங்கம்மா வாங்க. இந்த வேகாத வெயில்ல கால்ல செருப்பு கூட இல்லாம எங்கம்மா போயிட்டு வர்றீங்க? வாங்கம்மா வீட்டுக்குள்ள வாங்க. இப்ப வேண்டாம், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்னம்மா இது, வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உள்ள வந்தோன்னு நீங்க போயிடலாம். அம்மா வாங்கம்மா. அம்மா பாத்து வாங்கம்மா, வாசப்படி தலையில எடுத்துரும். அம்மா இங்க வந்து பாரு, யாரு வந்திருக்கான்னு. வாங்கம்மா வாங்க. இந்த குடிசையில உங்க காவல் போடுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். வாங்கம்மா வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் உட்காருங்கம்மா. அம்மா தாரத்துக்கு ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? ஐயா அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா கேட்டுட்டு போய் எடுத்துட்டு வாமா. கொஞ்சம் மோராவது நீங்க சாப்பிட்டு போகணும். இருங்க வரேன். ஏமா முள்ளு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? கால்ல முள்ளு குத்திடுச்சு. ஐயோ நான் எடுத்து விட்டாமா? அதெல்லாம் வேண்டாம். ஏமா? நான் எங்க டாக்டரை வர வச்சு எடுக்க சொல்றேன். நான் வலிக்காம எடுத்து விடுறேம்மா. இந்தாங்கம்மா மோர் சாப்பிடுங்கம்மா. நாங்க குடிக்கிற கஞ்சியை நீங்க ஊத்துறதானம்மா? உங்களுக்கு திருப்தி ஏற்படுற மாதிரியே எங்களால உபச்சரிக்க முடியாதுமா. எங்க திருப்திக்காக கொஞ்சமாவது குடிங்கம்மா. பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாது. நல்லதுதம்மா, உறவு விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. இத கொட்டிட்டு வேற எடுத்துட்டு வாமா. இந்த பரவாயில்ல பரவாயில்ல, எதுக்கு அதை கீழே கொட்டி வேஸ்ட் பண்றீங்க? அப்படிங்களா? இந்தாங்க. காவேரி ஓடி போய் மஞ்சள் குங்குமம் கொண்டு வாமா. சரிம்மா. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா. அடுப்புல ஏதோ கருதற வாசனை வருது. அடுப்புல ஒண்ணு வைக்கலையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு வாசனை வருது. போய் பாருங்க. பாக்குறேம்மா. என்னது, அவங்களை நிக்க வச்சுக்கிட்ட வேற மோர் இருக்கான்னு கேட்டு என் மானத்தை வாங்குறிய? மோர் புளிச்சுதாமா? முகமெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பூரா குடிச்சிட்டேன். இந்தாமா குங்குமம் எடுத்துக்கமா. அப்போ நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கொழுப்பு ஒரு நல்ல முரட்டு பயலா இவளுக்கு புருஷனா வந்து இவ கொழுப்பை இறக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, ரொம்ப தங்கமான பொண்ணு. நான் கூப்பிட்ட உடனே உள்ள வந்து குடுத்த மோரை முக சுளிக்காம குடிச்சிட்டு குங்குமமும் எடுத்துக்கிட்டு போகுதுப்பா. ஆமண்ணு. என்ன ஆமண்ணா? என்னடா அது மூஞ்சில?
பால் வடிகிற முகம் சொல்வியே, இது மோர் வடிகிற முகம். மோரா? ஆமா, நீங்க குடுத்த மோர் அவ குடிச்சாளா? தெருவுல ஊத்துறதுக்கு பதிலா என் மூஞ்சில ஊத்திட்டு போறா. உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? இவங்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, செல்லமா வளர்ந்த பொண்ணு அதான் அப்படி முரட்டத்தனமா இருக்கு. ஏண்டா இப்ப நீ இல்லையா? நான் தான் இருக்கேன். சோத்த போடுங்க போங்க. எங்க போறீங்க? எனக்கு வச்சிருந்த முறை தான் மூஞ்சில அபிஷேகம் பண்ண வச்சுட்டீங்க. மோருக்கு எங்க போவீங்க? ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு தெருமா போங்க. இரவ மோரு. மாப்பிள போட்டோ பாத்தீங்களாமா? என்ன பர்சனாலிட்டி, என்ன ஸ்டைல், என்ன கெட்டப். இவன் டை கட்டி இருக்கிற வீதம் ஒண்ணு போதுமே. அம்மா, இவன் பக்கத்துல சகுந்தலா இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. என்ன பொருத்தம். டேய், பொருத்தம் இருக்கட்டும்டா. நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையனா, குலங்கோத்திரம் என்ன, நாம சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு லாய்க்கானவங்களா, இதெல்லாம் தெரிய வேண்டாமா? ஐயோ, இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நம்ம 7 தலைமுறைக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமா? டேய், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதப்பா. என்ன ஃபேமிலி தெரியுமா? ராயல் ஃபேமிலி. பையன் டெல்லி சர்க்கார்ல செக்ரட்டரி, பெரிய போஸ்ட். எப்பவும் கார்ல ஒரு காலும் பிளேன்ல ஒரு காலுமா தான் இருப்பான். காலையில புறப்பட்டானா மத்தியான சாப்பாடு ரஷ்யாவில, சாயங்கால டீ லண்டன்ல, ராத்திரி டின்னருக்கு நியூயார்க்கு போயிடுவான். திரும்ப காலையில இந்தியாவுக்கு வந்தானா பல்ல விளக்கி முகத்தாலம் விட்டு மறுபடியும் கிளம்பிடுவான். சரிடா, உன் இஷ்டப்படி அவனுக்கே கொடுக்கறதாக வச்சுக்கோ. இவளை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துவானா, இல்ல இவளை தனியா விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பிளைன்ல பறந்துகிட்டு இருந்தான்னா என் பொண்ணு ஏர்போர்ட்ல அழுதுகிட்டு இருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏற்பாடு பண்ணுவேன். ஏன் திருப்திக்கு இவனை விட்டுட்டா நம்ம சகுந்தலாவுக்கு இந்தியாவிலே வேற மாப்பிள்ளை கிடையாது. உன் திருப்தி இருக்கட்டும்டா. கல்யாணம் பண்ணிட்டு அவனோட வாழ போறவ அவளுக்கு திருப்தியானு கேட்டுக்க. ஏமா, உன் இஷ்டத்துக்கு விரோதமா இந்த கல்யாணம் ஒரு நாள் நடக்காது. ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிப்படு. எங்க நிர்பந்தத்துக்காக உன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ கட்டிக்க வேண்டாம். எனக்கு பிடிக்கலன்னா ஆரம்பத்திலே அண்ணன் கிட்ட சொல்லிருப்பேனப்பா. யானை கிட்ட பூனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டா, எங்க உங்க அப்பனை காணோம்? வந்து கொஞ்சம் காலை பிடிச்சு விட்டுட்டு போ. காலை பிடிக்கணுங்களா? காலையில பக்கத்து குடிசைக்கு வாங்க. பஸ்கி எடுக்க பையங்கள்லாம் வருவாங்க. நல்லா உடம்ப பிடிச்சு விட சொல்றேன். அண்ணாரு, அந்த ஆளு ஏண்டா இங்க வந்து நிக்கிறான்? போய் என்னன்னு கேளு. பண்ணையார் விட்டு கலப்பா மம்பட்டி எல்லாம் ரிப்பேர் கொடுத்திருந்தாருல, அதை வாங்கிட்டு போக வந்திருப்பாரு. சரி, கொடுத்தனுப்பி தொலை. உறவு கொண்டாடிட்டு வந்துடப்பா. பணத்தை அப்புறமா கொடுத்தனுப்புறேன். மன்னாரு, இது டேய், நாளைக்கு பொங்கல் பண்டிகை, வருஷத்துக்கு ஒரு நாள். இந்த வருஷமாவது எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனோம். இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுன்னு நான் சொன்னேன்னு சொல்லுடா. சரிங்க. டேய், அவர் தனியா இருக்கும்போது சொல்லு. சொல்றேன். என்னடா சொல்லிட்டு போறாரு? தனியா சொல்ல சொன்னாரு. அப்படி என்ன ரகசியம்? சும்மா சொல்லுடா. நாளைக்கு பொங்கல் சாப்பிட உங்களை வர சொன்னாரு. சேர்ந்து சாப்பிடணும்னு அவ ஆசையா சொல்லி அனுப்பிச்சிருப்பா. உங்க அருமை மாமனாரு வந்து சொல்லிட்டு போறாரு. மரும பிள்ளை, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நான் இடையில வந்தவ தானே, இடையில போறேன். நீ ஏன் கோச்சுக்கிற? நான் என்ன சொரண கட்டவனா அங்க போய் சோறு திங்கிறதுக்கு? நீ ஏன்டா வாயை பழத்துக்கிட்டு இருக்கிற? போய் ஒலைய ஊதுறா. என்ன வச்சு குடிச்சியா? சரி, என்ன குழம்பு? கருவாடா? எடுத்து வை, வர்றேன். ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். புரிஞ்சுக்கோ 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 புரிஞ்சுக்கோ. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். புரிஞ்சுக்கோ 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 புரிஞ்சுக்கோ. சேனை பரிவாரத்துடன் சீம
சீமான் போல் வாழ்ந்தவனும் எவனும் இல்லே தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சிக்கோ சேனை பரிவாரத்துடன் சீமான் போல் வாழ்ந்தவனும் எவனும் இல்லே தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சிக்கோ ஆனைக்கொரு காலம் வந்து சட்டி கலையத்தையே பார்த்து முகம் சுளிக்கிறே பழிக்கிறே வெறுக்கிறே முறைக்கிறே பானை சட்டி கலையத்தையே பார்த்து முகம் சுளிக்கிறே பழிக்கிறே வெறுக்கிறே முறைக்கிறே ஆணையிட்டு சொல்லுறேன் அதுல உங்க பணத்து மீறே அடைக்கிறே ஒடுக்கிறே அடக்குறே நாளை இந்த உலகம் எல்லாம் ஏழை கையில் மாறிவிடும் தெரிஞ்சுக்கோ 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 நாளை இந்த உலகம் எல்லாம் ஏழை கையில் மாறிவிடும் தெரிஞ்சுக்கோ 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 ஆனைக்கொரு காலம் வந்து ஏழைங்கதான் பணத்தில் மட்டும் வேறெதிலும் ஏழை இல்லை தெரிஞ்சுக்கோ 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 கோழங்கதான் கொடுமை செய்ய கூசுகின்ற கோழங்கதான் குறிச்சுக்கோ 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 நாளை இந்த உலகம் எல்லாம் ஏழை கையில் மாறிவிடும் தெரிஞ்சுக்கோ 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 ஆனைக்கொரு காலம் வந்தா பூனைக்கொரு காலம் வரும் புரிஞ்சுக்கோ 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 குடிசையெல்லாம் மடமடன்னு கூட்டு சேர்ந்து ஒசந்திடும் கோபுரமா 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 குடிசையெல்லாம் மடமடன்னு கூட்டு சேர்ந்து ஒசந்திடும் கோபுரமா 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 அந்த கோபுரத்து சாமி எல்லாம் குடிசைகளை தேடி வரும் சீக்கிரமா 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 நாளை இந்த உலகம் எல்லாம் ஏழை கையில் மாறிவிடும் தெரிஞ்சுக்கோ 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 ஆனைக்கொரு காலம் வந்தா பூனைக்கொரு காலம் வரும் புரிஞ்சுக்கோ 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 நாளை இந்த உலகம் எல்லாம் ஏழை கையில் மாறிவிடும் தெரிஞ்சுக்கோ 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 திரும்பி பாத்தியா ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் உன் வேலை முடிஞ்சது நீ ஓடு நாய குப்பை தொட்டிக்கு என்னையா நாயங்கிற கண்ட்ரி ப்ரூட் அரஞ்சன தெரியுமா எங்க அரை பாக்கலாம் என்ன செஞ்சிருவேன் கைய உடச்சுடுவான் சாப்ப அடிச்சுவா வர்றேன் கல்யாணம் ஆகாத பொண்ணை கையை பிடிக்கிற என்ன கல்யாணம் ஆன பொண்ணையா கை பிடிப்பாங்க பொண்ணுங்கிற அடக்கம் கொஞ்சம் கூட இல்லாம ஆம்பளை கை நீட்டி அடிக்க வர கைய விட்டு போடுவான் இரு இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி இப்படி பேசுற உன் வாயை கிழிக்க சொல்றேன் அவரு கிழிப்பார் உன்னை என்ன செய்யறேன் பாரு என்ன செய்வ உன்னை போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி என் கைய உரிச்சு உன் கையில விலங்க மாட்டி தெரு தெருவாய் வச்சுட்டு போய் சாவுக்கால அடிக்க சொல்றேன் சரிதான் போடி